ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். கிச்சன் தாவத்திலிருந்து மகேஷ். என் வீடியோ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம அருமையான ஒரு குடல் குழம்பு செய்ய போகிறோம். இது இட்லி ஊத்தாப்பம் இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். எப்படின்னு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நான் 1/2 கிலோ குடல் வாங்கியிருக்கேன். கடையிலேயே சொல்லி நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வாங்கிக்கிங்க. அவங்களும் வாஷ் பண்ணி தான் வச்சுருப்பாங்க, இருந்தாலும் நம்ம வாஷ் பண்ணணும். இது கவிச்ச ஸ்மெல் கொஞ்சம் அதிகமாக அடிக்கும், அதனால் நிறைய பேருக்கு இது பிடிக்காது. நான் சொல்கிற இந்த மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், கவிச்சை இல்லாமல் சூப்பராக இருக்கும். இதை நல்லா ஒரு 3-4 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்குங்க. இந்த கவிச்ச ஸ்மெல் போகிறக்காக நம்ம ஒரு இது பண்ண போகிறோம். அதுக்கு அடுப்பை பற்ற வச்சு அந்த கழுவுன குடலை ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி நிறைய ஊற்றுங்க. அது மூழ்கிற வரைக்கும் ஊற்றிட்டு அதில் நம்ம மஞ்சத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போடுறோம். இது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, சும்மா அதில் இருக்கிற அந்த கவிச்ச வாடை போய் நல்ல ஸ்மெல் இருக்கும். அதுக்காக மஞ்சத்தூள் போட்டு சும்மா ஜஸ்ட் ஒரு கொதி மட்டும் விடுங்க. ரொம்ப வேக வைக்க வேண்டியதில்லை. இந்த மாதிரி கொதி வந்தோன்னா அதை வடித்து எடுத்துக்குங்க. வடித்து எடுத்துட்டு நீங்கள் குக்கரில் ஒரு 4 to 5 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கங்க. ஃபுல் பாயில் பண்ணிடுங்க. இனி நம்ம குழம்புக்கு உண்டான மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு அடுப்பு பற்ற வச்சு இரும்பு வாணலி வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பட்டை 4 பீஸ், கிராம்பு 4 பீஸ், சீரகம், சோம்பு தலா 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். வரமிளகா நான் 5 நம்பர் எடுத்திருக்கேன். கருவேப்பிலை ஒரு பஞ்சு, குருமிளகு 1/2 டேபிள் ஸ்பூன், கசகசா 1/2 டேபிள் ஸ்பூன். இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க. 2 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து உரித்து கழுவி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி போட்டிருக்கேன். ஒரு 60-70 கிராம் வர மாதிரி. தக்காளி அதிகமாக போட்டிங்கன்னா புளிப்பாயிரும், அதனால் அளவாக போட்டுக்கோங்க. உங்களுக்கு பிடிக்கும் வேணும் அப்படின்னா இன்னொரு தக்காளி கூட சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன். அதையும் நல்லா எண்ணெயிலே வதக்குங்க. ஆயில் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். நான் அளவாக இருக்கிறதுனால கம்மியாக ஊற்றிருக்கேன். பாருங்கள், ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு. ரொம்ப வதக்க வேண்டியது இல்லைங்க. இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பதம், அந்த பச்சை வாசம் போனால் போதும். இதை அப்படியே இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கங்க. இப்போ மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அந்த சூட்லேயே அது வதங்கிடும். ரொம்ப வதக்க வேண்டியதில்லை, அப்புறம் கரிஞ்ச வாசம் அடிக்கும். இதை ஆற வச்சு ஒரு மிக்சியில் போட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். எவ்வளோ நைஸாக அரைக்கிறீங்களோ குழம்பு அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ண போகிறோம். வதக்கின அதே வாணலியை அடுப்பில் வச்சு நம்ம குக்கரில் 5 விசில் விட்டு வேக வச்சுருக்கிற அந்த குடலை இதில் ஆட் பண்ணிக்கிறோம். கூடவே ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கிற அந்த கிரேவி மசாலாவையும் உள்ளே சேர்த்திக்கிறோம். மிக்சியை கழுவி அந்த தண்ணியும் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த குழம்புக்கு தேவையான தண்ணி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்குங்க. ஏன்னா நம்ம குடல் வேக வச்சு எடுத்துட்டோம், அதனால் ரொம்ப வேக வேண்டியதில்லை. குழம்பு மட்டும் பச்சை வாடை போய் வெந்து வந்தால் போதும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு கொதிக்கிறதுக்காக ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விடுங்க. மறுபடியும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அடி பிடிக்காமல் ஒரு கலரி விடுங்க. குழம்பு இப்போ பாதி வேக்காடு தாங்க இருக்குது. அதனால் மறுபடியும்
மூடி போட்டு நம்ம வேக வச்சிடறோம். உங்களுக்கு குழம்பு அந்த ஆயிடுச்சுங்கிற அந்த கண்டிஷன் சுற்றி வர அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுதாங்க கண்டிஷன். எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் நீங்கள் இறக்கிக்கலாம். உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி கம்மியாக ஊற்றிக்கங்க. லூஸாக வேணும் அப்படிங்கிறவங்க தண்ணி கொஞ்சம் எச்சா ஆட் பண்ணிக்கங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம குடலை வந்து வேக வச்சிட்டோம். அதனால் இதில் வேக வேண்டியது இல்லைங்க. குழம்பு மட்டும் பச்சை வாசம் போய் கொதி வந்தால் சரி. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி மல்லித்தலை போட்டு இறக்கிடலாம். குழம்பு நீங்கள் லூஸாக வச்சு இட்லிக்கு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். 2 இட்லி எக்ஸ்ட்ரா சாப்பிட்லாம். பாருங்கள், சூப்பரான ஒரு காரமான டேஸ்டான ஒரு குடல் குழம்பு ரெடி. இது இட்லிக்கு, ஊத்தாப்பத்துக்கு, இடியாப்பத்துக்கெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். நல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அதுவரை கிச்சன் தாவத்திலிருந்து மகேஷ்.